கட்டப்பையோட ஸ்டிக் இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க. நம்மக்கிட்ட வளையல்கள் எல்லாம் நிறைய இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வளையலை எடுத்து அந்த ஸ்டிக்கோட நம்ம செலோ டேப்பு வச்சு இதே போல் அட்டாச் பண்ணிக்கலாம், அதாவது ஒட்ட வச்சுக்கலாம். இதே போல் பக்கத்தில் ஒரு 4 வளையலையும் ஒட்ட வச்சுக்கோங்க. அதே போல் ஒவ்வொரு வளையல்களையும் நீங்கள் டேப்பு வச்சு ஒட்ட வச்சுக்கோங்க, அதாவது அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த வளையல்கள் வந்து ஆடாமல் அப்படியே ஸ்டிஃபாகவே நிற்கும். இப்போ மறுபடியும் 4 வளையல்கள் எடுத்து அதையும் அந்த வளையல்களோட செலோ டேப்பை வச்சு ஒட்ட வச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக அந்த டேப்புக்கு பதிலாக நீங்கள் நூலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டேப்பு நம்ம ஒட்ட வைக்கும்போது அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ இந்த ஸ்டிக்குக்குள்ள சின்ன பசங்கள்லாம் யூஸ் பண்ணுற பேண்ட்டில் வந்து ரோப் மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதை வந்து இந்த ஸ்டிக்குக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஆணியில் மாட்டி ஷாலெல்லாம் மாட்டி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஷால் இந்த ஒவ்வொரு வளையல்குள்ளேயும் வச்சுக்கலாம். இல்லைன்னா சின்ன துண்டுகள், ஐடி கார்டு இதையும் நீங்கள் மாட்டிக்கலாம். இதை வந்து ஹேங்கரில் மாட்டி வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பீரோக்குள்ள இடம் இருந்தால் அங்கேயும் நீங்கள் மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம்.